நான் தாவேக்காவை ஆதரிக்கின்ற வகையில் சொல்கிறேன். தாவேக்காவின் வளர்ச்சி இவங்களை கடுமையாக பயமுறுத்துது. எங்கெங்கெல்லாம் முடியுமோ ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் நோட் பண்ணியிருந்தார், ஜான் ஆரோக்கியசாமியும் இவரும் சேர்ந்து திமுக கிட்ட வாங்கின அஜெண்டாவை கூட இருக்கலாம் தாவேக்காவை கவுக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு மேடையும் திமுக திட்டுறது அது தாவேக்காவுக்கு தான் அசிங்கமாகப்படுது, தவறாக போயிடுது. கடைசியாக திமுகவுக்கு எதுவும் ஆகலை அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். ஜான் ஆரோக்கியசாமி சார் கடைசியாக எந்த மேடையில் பேசினார்? அவரை நீங்கள் எப்போ பார்த்தீங்க? அப்போ அவர் மேலே இந்த குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நீங்கள் ஆதவர்ஜினா பேசுனது ஒன்று சொன்னார், இந்த மாதிரி தாவேக்கா தலைவருக்கு எதிராக கடுமையான விமர்சனம் வச்சாலும் கடுமையாக ஒரு விமர்சனம் பண்ணார், அது பார்த்தோம். அதை தாண்டி நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி சார் பெரிய கொண்டு வராங்க பார்த்தீங்களா, இதை தான் நான் சொல்கிறேன். இது ஜான் ஆரோக்கியசாமி மேலேயோ ஆதவர்ஜினா மேலேயோ இருக்கிற குற்றம் கிடையாது. இது இப்படியாவது தாவேக்காவை டிஃபேம் பண்ணணுன்ற ஒரு அஜெண்டா. இதை பன்முனை தாக்குதல் பண்ணுறாங்க. இந்த நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பாகிஸ்தானால் நேரடியாக போரடிச்சா இந்தியாவை ஜெயிக்க முடியாது. அவருக்கு ஒரு பாலிசி அவங்க வச்சுருக்கிறாங்க, ப்ளீட் த்ரூ 1000 கட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல தீவிரவாத அட்டாக் பண்ணுவோம், இந்த இடத்துல ராணுவத்துக்கு குடைச்சல் கொடுப்போம், அந்த இடத்துல போய் நேவலுக்கு குடைச்சல் கொடுப்போம், இங்கே கோஸ்ட் கார்டுக்கு தலைவலி கொடுப்போம், நாட்டுக்குள்ளே 2 இடத்துல குண்டடிப்போம், 2 இடத்துல மக்களை த்ரெட்டன் பண்ணுவோன்னு பஹல்காம்பானே நீ டெல்லி பிளாஸ்ட் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அந்த நாட்டை வீழ்த்திறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க பார்க்குறாங்க. நான் அது சரி தப்பு பாஜக அதுக்குள்ளே நான் போகல. இது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவை பற்றின ஒரு ஃபாரின் பாலிசி. அதே போல் தாவேக்காவை நேருக்கு நேர் எதிர்க்க முடியாமல் பலவேறு கட்ட தாக்குதல் இவங்க நடத்துகிறாங்க. அதில் ஒன்று இப்போ நீங்கள் பார்க்குறது, இப்போ இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்கல்ல, இந்த பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்க முடியுமா இருக்கும். விஜய் சார் மேலே அதீத அக்கறை இல்லை. விஜய் சார் பார்த்துக்கோங்க, கூட இருக்கிறவங்க நல்லவங்க இல்லைன்னு சொல்கிற டோன்லேயே இருக்கும். வேற ஒருத்தர் இன்டர்வியூ கொடுப்பார், அந்த இன்டர்வியூ எப்படி தெரியுமா இருக்கும், விஜய் சாரே பாஜக பி டீம், இன்னொருத்தர் சொல்லுவார் விஜய் சாரே திமுக பி டீம். இதுக்கு அவங்க ஒரு விளக்கம் வேறு வச்சுருப்பாங்க கேவலமாக. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இதில் எதுலையுமே உண்மைத்தன்மை கிடையாது. இதுக்கு நீங்கள் உண்மையை விசாரிக்க போனீங்கன்னா தலை சுற்றி நிற்பீங்க. இதுக்கு ஒரு ஆரம்பமும் முடிவும் இருக்காது, ஒரு இடியாப்பம் மாதிரி இருக்கும். அதை குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த குழப்பத்தையே இவங்க மீன் பிடிச்சி இதன் மூலமாக ஒரு 2% ஓட்டு குறைஞ்சிடாதா? இதன் மூலமாக தாவேக்கால ஒரு சின்ன விரிசல் வந்தால் கூட அவங்களுக்கு லாபம். அவங்க போடுறது ஒரு சின்ன நரேஷனுங்க. இதன் மூலமாக விஜய் சார் ஆதவ் சார் மேலே ஒரு அச்சுறுத்தலையோ இல்லை ஒரு சந்தேகத்தையோ வந்தார்னா அது உங்களுக்கு பெரிய லாபம். அதுக்காக நிகழ்த்தப்படுவது தான் இந்த எல்லாமுமே. அதனால் அதுக்கு முகாந்திரம் கிடையாது, அதுக்கு பதில் சொல்கிறேன்னு வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே மீறி அவர் சொல்கிறதுல ஒரு உண்மை இருந்தாலும் அது ஒரு மாமாக்கும் மச்சானுக்கும் உள்ள பிரச்சனை. நம்ம யார் அதில் நடுவில்? இது ஒரு குடும்ப பிரச்சனை, அதை அவங்க பேசி தீர்த்துக்கு போகிறாங்க. நான் தாவேக்காவை சப்போர்ட் பண்ணுறேன். தாவேக்காவில் இருக்கக்கூடிய பாலிசிஸையோ தாவேக்கா திமுக இருக்கக்கூடிய தார்மீகமோ நாளைக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்றது தான் என்னுடைய கரிசனம். அதை தாண்டி 2 பேர் குடும்ப பிரச்சனையில் போய் தலையிட வேண்டியது, அடுத்து நீங்கள் விஜய் சாருக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டையானா அது என் வேலை இல்லை.